வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போட்டிகளும் பொறாமைகளும் இது ரெண்டு மட்டும்தாங்க இந்த சீரியலில் ரொம்பவே கண்டினியூவாக போயின்னு இருக்குது. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈகோ நம்ம மல்லி இருக்காங்களோ அவங்க இருந்து எந்த ஒரு தப்பும் செய்யலை, அவங்க நிரபராதி அப்படின்ற விஷயம் நம்ம தீபிகாவுக்கு தெரிய வருது. அப்படி தெரிய வந்தாலும் அது எப்படி என் தம்பி இறந்ததுக்கு அவன் தானே காரணம், அவன் அப்படியே கூட போய் இறக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் அவள் தான் காரணம், அவன் தானே முதல் காரணம், அவள் இல்லாமல் அவளோட பேர் இல்லாமல் அந்த இடத்துல எப்படி அவன் தற்கொலை பண்ணிருப்பான், அவள் இல்லைன்னு கிடைக்கலன்ற விரத்திட்டு தானே தற்கொலை பண்ணினா, ஏன் என் தம்பிக்கு என்ன குறை, என் தம்பியை கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தீபிகாக்குள்ளே ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணம் தான் இப்போ தீபிகாவே அழிக்க போகுதுங்க. என்னடா இது கொடுமை அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. என்னங்க பண்ணுறது, நடக்கிறது தான் நடக்கும். வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு சாதகமாக நடந்துடும்னு சொல்லிட்டு நினச்சா அது நடந்துருமா சொல்லுங்கள் பார்க்கலாம். ரொம்ப நேரம் காலம் கறந்து போயிடுச்சு. இதுக்கு மேலே இதெல்லாம் பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த பார் தீபிகா, நான் சொல்கிற வரையும் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நீ இதையே பிடிச்சின்னு ஒரு பக்கம் நான் பிடிச்ச முயலுக்கு 4 காலுன்னு சொல்லிட்டு நீ எதையே பிடிச்சி சொல்லணுன்னு அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த முயலுக்கு 4 கால் தான். ஆனால் நீ சொல்கிறது எப்படி இருக்குது தெரியுமா, இந்த 4 கால் இல்லாமல் அது 3 காலில் தான் ஓடிச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் நீ என்ன சொன்னாலும் அது ஏற்றுக்கப்படாது, இதுக்கு மேலே ஏற்றுக்கவும் முடியாது. இந்த கான்செப்டை இதோட விட்டுட்டு இதுக்கு மேலே மல்லி எந்த ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்க சொல்கிறாங்க. இல்லை என்னால் முடியாது, நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு வாயிலே வடை சுட ஆரம்பிச்சிடறேன். இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்க ஒரு பக்கம் இரிட்டேட் தான் ஆகுது. என்னங்க பண்ணுறது, ஆனால் இருந்தாலும் சரி ஓகே ஏற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு ஏற்றுக்கிற மனப்பான்மை நமக்குள்ளே வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வராது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கொடுமைகள், ஒரு பக்கம் பிரச்சனைகள் எல்லாமே ஒரு பக்கம் தாங்கி தான் மல்லி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு நான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலை அப்படின்றத அவங்க அடித்து சொல்கிறாங்க. ஆனால் இவங்க இருந்து எல்லா தப்பையும் நீ தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை எப்படி மல்லி ஏற்றிப்பாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். மல்லியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தப்பும் செய்யலை அப்படின்ற ஒரு ஆணித்தனமான ஒரு இதில் இருக்காங்க. இதுக்கு மேலே என்னவா மாறும் எப்படி மாறும்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ இதுக்கப்புறம் தீபக் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி நீ எதுக்கும் கவலைப்படாத, பிரச்சனை எல்லாம் மாட்டியாச்சு, இந்த பிரச்சனை வந்து எப்படி வெளியே வருதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்தாகணும். நீ ஏதோ ஒரு வீடியோ மூலிமா இப்போ திரும்ப மாட்டியாச்சு, இதுலேருந்து நம்ம வெளியே வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் இதை செய்யலை அப்படின்றத தீபிகாவுக்கு புரிய வைக்கணும். தீபிகா இருக்கிற கோவத்தில் என்ன பண்ணுவேன்னே சொல்லிட்டு தெரியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு அவகிட்ட ஆதாரம் இல்லை. இப்போ வந்து நீ வந்து போர்ஜரி வேலை இந்த மாதிரி, அது மட்டும் இல்லாமல் அவதூறான விஷயத்தை பரவற மாதிரி ஒரு இதை போட்டு உன்னை ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணி வச்சு இதவே காரணமாக காட்டி உன்னை அடி நடித்து உங்கள்கிட்ட வந்து பொய்யான ஒரு வாக்குமூலத்தை வாங்கி உன்னை ஜெயிலில் தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதை நீ தான் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல், என்னடா இது எந்த பக்கம் போனாலும் நமக்கே குத்துதே குடையுதேன்னா நம்ம என்னங்க பண்ணுறது. ஏன்னா இப்படி ஒரு பக்கம் போனாலும் நம்மளவே பிடிச்சி டார்கெட் பண்ணுறாங்க, அந்த பக்கம் போனாலும் நம்மளவே பிடிச்சி டார்கெட் பண்ணுறாங்க. நம்ம என்னங்க தப்பு பண்ணோம் வாழ்க்கையில், எந்த ஒரு தப்பும் செய்யாமல் அமைதியாக இருக்கிறது நம்ம இதை சொல்லுங்கள் பார்க்கலாம். இது எதுவும் நான் பரப்பல தீபக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல தீபிகா ஏற்றுக்க மாட்டாங்க. தீபக் ஓகே நான் ஓகே ஏற்றுக்கிறேன், ஆனால் தீபிகா ஏற்றுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தா கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் மல்லி தான் குற்றவாளி, மல்லிக்கு தக்க தண்டனை கிடைக்கணும் அப்படின்றத அவங்களோட எய்மாகவே இருக்குது, கோலாகவும் இருக்குது. இதுலேருந்து எப்படி மல்லி தப்பிக்க போகிறாங்க, என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா குட்டியை மறுபக்கம் ஐஸ் இருக்காங்களா, இவங்க 2 பேரும் ரொம்பவே க்ளோஸாக பேசின்னு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்தையும் ஒரு பக்கம் ஷேர் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த பிரச்சனைக்கு முழுக்க காரணம் ஒரே ஒரு ஆள் தான். அது வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவை பறிப்பட்டது யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ராஜேஸ்வரி தாங்க. நம்ம மல்லிக்கே தெரியாமல் மல்லி ஃபோன்லேருந்து அந்த வீடியோவை பறிப்பட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சிக்கலில் மாட்ட முழிக்கிறாங்க. ஒரு பக்கம் சிக்கி தவிச்சுன்னு இருக்கப்பறம் என்னென்னடா நம்ம பண்ண போகிறோம், ஏன்டா நம்ம வாழ்க்கையில் மட்டும் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டம் வருது, கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே நம்ம வாழ்க்கையிலே வருது. நம்ம என்ன தப்பு செஞ்சோம் அப்படி வாழ்க்கையில், யாருக்கும் எந்த ஒரு கெட்டதும் நினச்சதில்லை, எல்லாரும் நல்லாக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம நினச்சிருக்கோம். நம்மளுக்கே இந்த மாதிரி கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கதறி தேம்பி அழுந்துன்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஸ் இருந்துன்னு ஒரு பக்கம் இந்த வீடியோ பார்த்துட்டு அம்மா நல்லா இருக்கம்மா, நான் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிருக்கா. உடனே நீ அந்த மல்லி எல்லாம் கூத்தடிச்சிருக்கேங்க, இந்த விஷயத்த வீடியோ வேறு எடுத்திருக்காங்க, இதெல்லாம் எனக்கு தெரியும் போது எப்படி இருக்குது தெரியுமா கோவம். அந்த மல்லி மட்டும் கையில் கிடச்சி வாயெல்லாம் உடச்சி ஓரமாக உட்கார வச்சிருவான். அந்த மல்லிக்கு இருக்கிற ஒரு நாளைக்கு அவளுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் எவ்வளோ அகங்காரம் இருந்தால் அந்த மாதிரியெல்லாம் வேலை செஞ்சிருப்பா. இப்படின்னு சொல்லிட்டு மல்லியை திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. மல்லி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் திருன்னு முழிக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம எந்த ஒரு தப்பும் செய்யலை, ஆனால் நம்மளை மட்டும் ஏன்டா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிடிச்சி குடும்பம் மேலே குடும்பம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம வாழ்க்கையில் எந்த தப்பும் செய்யாமல் தான் அங்கே தப்பாகவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அடுத்து என்ன நடக்குன்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. எல்லாமே ஒரு பக்கம் புரியாத புதிராக தான் போயின்னு இருக்குது. அந்த புரியாத புதிருக்கு விடை கிடைக்குமா கிடைக்காதா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் பல குழப்பங்கள் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம
விஜய் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு ஒரு பக்கம் மல்லி கிட்ட சொல்கிறாங்க, இதை பாரு மல்லி, இதுக்கு உனக்கு எந்த சம்மந்தம் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இருந்தாலும் அந்த தீபிகா கிட்ட சொல்லி இதை நம்ம புரி வைக்க முடியாது. ஏன்னா அவள் எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு மனப்பான்மையிலே இல்லை. அவகிட்ட பேசியும் பிரயோஜனம் இல்லை. இதுக்கப்புறம் அவகிட்ட பேசுகிற கான்செப்டை நீ விட்டுரு. இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்துலையும் அவளுக்கு எதிராக நீ மாட்டாத மாதிரி இருந்துக்கிறது உன்னோட புத்திசாலித்தனம். ஏன்னா மாட்டினேன்னா அடுத்த செகண்ட் மறுகையாக பண்ணுறோம். அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கொலை வெறியில் இருக்கா. அதனால் உஷாராக தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ அப்படின்ற விஷயத்த தெளிவாக சொல்கிறாரு. இதை கேட்டதை என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ளே ஒரு தைரியத்தை வளர்த்துக்கிறாங்க நம்ம மல்லி. அந்த தைரியத்தோடவே இருந்துட்டால் சந்தோஷம் தாங்க. யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மல்லி தைரியமாக இருந்தால் அது போதும் நம்மளுக்கு போல்டாக இருந்தால். ஏன்னா இந்த பக்கம் ஒரு பக்கம் ரவுடிங்கெல்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க, அந்த பக்கம் ஒரு பக்கம் ரவுடிங்க வந்துகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் தீபிகானா, அந்த பக்கம் கதிரேசன், ராஜேஸ்வரி எல்லாருமே சுற்று போட்டுன்னு இருக்காங்க. மல்லி எப்படியானா இந்த கேஸில் இன்வால்வ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் இந்த சொத்தெல்லாம் ஆட்டிய போட்டுருவாங்க. ஏன்னா மல்லி இல்லைனா போதும் விஜய் வெண்பா எல்லாரும் உடஞ்சி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த விஜய் கிட்டேருந்து எல்லாத்தையும் வாங்குறது ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல விஜய் தான் ஸ்ட்ராங்கான பர்சனே. நம்ம மல்லியே இல்லைனாலும் மல்லி வந்து விஜய் கொடுக்குற அந்த பூஸ்ட் எனர்ஜி யாராலையும் கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பேசி அவங்க மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்த நாம் ஒரு பக்கம் அடித்து ஆணித்தனமாக சொல்லி தாங்க ஆகணும். இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருகிறேன்.